இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் புஸ்தகத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 61 நாம் தியானிக்கப் போகிறோம். தாவீது அடிக்கடி பிரச்சனையில் இருந்தார் என்பதை அநேக சங்கீதங்களால் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த 61 சங்கீதம் அப்சலோமின் கிளர்ச்சி காலத்தில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது அப்சலோமின் கிளர்ச்சியினாலே வந்த ஒரு சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சங்கீதமும் 2 பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலாவது பிரிவை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஜெபம் என்ற தலைப்பை நாம் வைத்துக் கொள்ள முடியும். முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 1 மற்றும் 2 நாம் தியானிக்கின்ற பொழுது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது மீட்புக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தல் அல்லது கதறுதல். தேவனே, என் கூப்பிடுதலை கவனியும். நான் எல்லோராலும் தள்ளப்பட்டு பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். என் உள்ளம் சோர்ந்து தொய்ந்து போயிற்று. என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும் என்று சொல்லுகிற ஒரு பிரார்த்தனையை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் 3 மற்றும் 4 நாம் தியானிக்கின்ற போது, கடந்த கால விசுவாசத்தின் அடிப்படையில் தற்போதைய நம்பிக்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருக்களிலிருந்து என்னை காப்பாற்றினீர். நான் உம்முடைய கூடாரத்திலும் உமது செட்டைகளின் மறைவிலும் தங்குவேன் என்று சொல்லுகிறார். கடந்த காலத்திலே சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் நீர் என்னை தப்புவித்தீர். இப்பொழுது நான் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே தங்குவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பிரிவிலே தாவீது அரசன் செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 5 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது, தாவீதின் மீது ஆண்டவரின் அக்கறை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களை எனக்கு தந்தீர். என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அது பல தலைமுறைகளாக இருக்கட்டும். நான் உமக்கு முன்பாக நிலைத்திருக்க கிருபை தாரும். நான் தயையும் உண்மையும் உள்ளவனாக இருக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஒரு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்தில் ஆண்டவர் தாவீதின் மீதுள்ள அந்த அக்கறையை காண்பிப்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் 8 அல்லது கடைசி வசனத்திலே, ஆண்டவரை நித்தமும் துதிக்க வேண்டும். நான் நித்தமும் உமது நாமத்தை துதித்து என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 61 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், நாம் அதிகமாய் நெருக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடப்பித்த காரியங்களை எண்ணி தற்காலத்திலே அவர் மீதே நம்பிக்கையை நாம் வைத்து காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் பொருத்தனை செய்திருப்போமே என்றால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக, அது நிமித்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்பவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நெருக்கப்படுகிற காலத்திலே அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்கிறார். விசுவாசிப்போம், கர்த்தருக்குள்ளே பலமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.